இணைச்சிட்ட புத்தகம் 4வது அதிகாரம் 32 40 வசனங்கள். அதில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அவைகள், நெருப்பு எங்கேயாவது இத்தகைய மாம்பெரும் செயல்கள் கண்டதுண்டா, கேள்வி நடந்ததுண்டா, இது போல் கேள்விப்பட்டதுண்டா? நெருப்பின் நடுவில் பேசி குரலை கேட்டும் உயிர் வாழ்ந்தது போல வேறு மக்கள் இனங்கள் ஏதாவது உண்டா? அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் செய்து ஒரு இனத்தை வேறொரு நாட்டிலிருந்து தமக்கு உரிமையாக்கி கொண்ட முன்வந்த கடவுள் யாராவது உண்டா? இப்படி கேட்கும்போது ஒருவரும் கிடையாது. ஆண்டவர் ஒருவர் தான் இதோ உண்மையான தேவனாயிருந்து அவரை பாதுகாக்கிறார். அவர் மூதாதையருக்கு அன்பு காட்டியதால் அவர்களுக்கு வழிமுறைகளிடம் தெரிந்து கொண்டார், நாட்டிற்கு அழைத்து சென்றார். அவர் எல்லா விதத்திலும் மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். கருமையானவர்களை பல அதிசயங்கள் அற்புதங்கள் செய்த தேவனும், நெருப்பின் வழியாய் பேசி குரலை கேட்டு உயிர் வாழ்ந்தவரும், ஓர் இனத்தை மற்றும் தன்னுடைய சொந்த மக்களாக இஸ்ராயல் மக்களை தேர்ந்து கொண்டு அவர்களுக்கு எல்லா விதத்திலும் அடிமையிலிருந்து விடுதலையாக்கி வாக்களிக்கும் தேசம் வரை அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு வாக்களித்தது நிறைவேற்றிய தேவன் இந்த பூமியில் ஒருவரும் கிடையாது. அதே போல அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நமக்காக பாடுபட்டு மறித்து நம்முடைய பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, நம்மையும் விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்ல அவர் ஏற்கிற வாக்களித்த நான் திரும்பி வருவேன், உங்களை நான் அழைத்து நான் இருக்கும் இடத்தில் 1 யோவான் கடிதம் 1 அதிகாரம் 1-3 வசனங்கள் சொல்லுகிறது. இப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக அவர் வரும்போது நாம் அவரை போல இருப்போம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவால் இவை நிறைவடைகிறது. ஆமாண்டவரே, இது இஸ்ராயல் மக்களை தேர்ந்து கொண்டு அவருடைய வழிநடத்தினே புதிய சிறுவர்களாக எங்களுக்காக உடைய மகன் வழியாக மீட்பை கொடுத்து நாங்கள் உம்மோடு இணைய வாய்ப்பளிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் நல்ல ஆமென்.